திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. கருப்பா இருக்கா, கேவலமா இருக்கா, சொல்லப்போனா கிளவி மாதிரி இருக்கா, அந்த மாதிரிலாம் அம்மாவா இருப்பாங்க, அவங்க திட்டுவாங்க. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சம்பந்தப்படாத நம்மளோட பிளட் ரிலேஷனும் எடுத்து திட்டுவாங்க. சோசியல் மீடியானா சகஜம். நீ நேர்ல வந்து பேசுவியா? 40 வயசுக்கு மேல ஆச்சா, லவ் யூ கீர்த்தி. அவர் என்னன்னா குழந்தையோட போஸ்ட் கொடுத்துருக்காரு. உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல வந்து உழைக்காம சம்பாதிக்கிற, என் காசு தான் நீ சாப்பிடுற, என்னோட வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துகிட்டு இருக்க. முன்னேறதுக்கு இந்த விஷயம்லாம் தேவை. நம்பர் 1 அப்படின்னா தள்ளிவிட்டு போயிடுவான். என் வீட்டில் என்ன நடக்குதுன்ற போட்டேன்னா எனக்கு நான் ரீச் ஆயிடுவேன். சொசைட்டி எங்களை மாத்திருச்சுன்னு சொல்லுவேன் நான். என்னால முடியல, நான் சாக போறேன்றப்பதான் அந்த பொண்ணோட இனிஷியலை என் கூட சேர்த்து போடுன்னு சொன்னா அதை கவர்மெண்ட் டெலிவரி ஆகுறப்ப 2-3 பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நஷ்டப்பை கேட்டா அவங்களுக்கும் ஜெல் வச்சிருக்காங்க, இவளுக்கும் ஜெல் வச்சிருந்தாங்க. இப்படி கடிச்சிட்டு இருக்காங்க. நான் டிவில தான் பார்த்திருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லா காயம், அடிச்சுக்கிறா தலையில. எனக்கு வலிக்குது, என்ன அடிடி, என்ன கடிச்சுக்கடி. நான் சிசேரியன் பண்ணிடுறேன், ஸ்பைன் கிட்ட ஊசி போடுவோம். ஆஃப்டர் 40 to 50 அப்பா ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊத்துது கண்ணுல இருந்து. ஸோ அதே மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சராக இருந்தாங்கன்னா அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ்ன்றது வந்து அவங்கள நிறைய வந்து ஃபாலோ பண்ணும். எதுக்கு இன்ஃப்ளூயன்சர், சாதாரணமாக நான் பண்ணுறேன், நம்ம என்னையும் திட்டுவாங்க, நான் சும்மா ஒரு ஃபோட்டோ போட்டாலே திட்டுறானுங்க. அது என்ன தான் வன்மத்தை கக்குவாங்கன்னு தெரியாது, ஆனால் பயங்கரமாக கக்குவாங்க. நீங்கள் கூட ஒரு வீடியோ ரீசெண்டாக போட்டிருக்கீங்க, அதுலேயுமே பார்த்தேன் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. அதில் கேப்ஷனும் வன்மத்தை கக்காதீங்கடா அப்படின்ற மாதிரி கூட போட்டுருந்தீங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அது எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுச்சு உங்களை? மேரேஜ் பண்ணிட்டு வீடியோ பண்ண ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பிடிக்கல. அதான் நிறைய பேர் வன்மத்தை கக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இந்த பொண்ணு, கருப்பா இருக்கா, அசிங்கமா இருக்கா, குண்டா இருக்கா, அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வந்தது. இவர் என்ன சொல்லிட்டாருன்னா, கமெண்ட்ஸ் இனிமேல் பார்க்காத, நீ பார்த்தனா டீமோட்டிவேட் ஆயிடுவ, ஸோ நீ கமெண்ட்ஸ் பார்க்காத, நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லா கமெண்ட்ஸ்லையும் ஒரு 6 months கிட்ட அப்படிதான், கருப்பா இருக்கா, கேவலமா இருக்கா, சொல்லப்போனால் கிளவி மாதிரி இருக்கா, அந்த மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் சொன்னார், ஒன்னே ஒன்று தான், ஒன்று எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ஓகேவா, இது நம்மளோட ப்ரொஃபஷன். எப்படின்னா உன்னை எங்கேஜாகவே வச்சுக்கோ. நான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டும் இருக்கேன், வீடியோஸ் போடணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, எங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு அவர் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ் போடுவார். அதுக்கப்புறம் என்ன உள்ளே கொண்டு போனார். அதுக்கப்புறம் நாங்கள் கப்புள்ஸாக கிரிஞ்சு வீடியோஸ் அதெல்லாம் நிறையா போடுவோம், விளாக்ஸ் நிறையா போடுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவார்னா, இப்போ நான் லா வீடியோஸ் கொஞ்சம் கையில் எடுத்திருக்கேன். அப்போ வந்து அதுவுமே நாங்கள் கப்புளாக தான் நாங்கள் பண்ணுறோம், எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, இதில் இப்போ நான் தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சு தனியாக விட்டா யாருன்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஐடென்டிட்டி தேவை. நம்ம வந்து இப்போ ஒரு ஐடியா ஆரம்பிச்சு ஒரு பூம் ஆகிறதுக்கு டெஃபினெட்லி 6 months ஆகும். ஸோ வந்து இது வந்து லா சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படிங்கும்போது இதே வேஸ்ட்டாக போகணும். சரி, நம்மளதில் என் ஐடியில் வந்து நீ பண்ணிவிட்டு நீ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு போ. சரி, ஓகே. நீங்கள் வெளியில் வரலான்னு நினைக்கிறேன் அந்த ப்ராங்க்லேருந்து. எப்படி என்ன நினச்சிங்க அவங்க மயக்கம் போட்ட உடனே? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நினச்சது வந்து வெளியே சொன்னால் அது உண்மையை சொல்ல எனக்கு தெரியல. வெளியே எதுவும் காலை சாப்பிட்டது சீரியஸாக வெளியே சாப்பிட்டது ஒத்துக்கல, தலை சுத்தல் மாதிரி இருக்குது, மயக்க வர மாதிரி இருக்குது, வெளியே சொன்னா அது உண்மையா இல்லை? அது இல்லை, அது உண்மைதான், அது உண்மைதான். அதான் அப்போவே நீங்கள் பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ அப்படின்னு நினச்சேன். இல்லை, வாமிட் வர மாதிரி இருக்குன்னு சொன்னா, அது தலை சுத்தல் சொல்ல வாமிட் வர மாதிரி இருக்கு எனக்கு அப்படின்னு சொன்னா. சரி, அது மேபி சிவியராக இருக்கும் போல சொல்லிட்டு அது காலைல புரோட்டா சாப்பிட மாட்டான், இன்னைக்கு வேறு வழி இல்லாமல் புரோட்டா தான் இருக்குன்னு சொல்லி புரோட்டா சாப்பிட்டோம். அது இதாக இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் எனக்கு நான் ஒரு மாதிரி அது நான் பேசிக்கிறேன் வீட்டில் போய். சரி, ஓகே, எதுவாக இருந்தாலும் இந்த ரூம்குள்ளேயே முடிஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. ஸோ அப்போ எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி? நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து யூஸ்வலி வந்து அது வேறு ப்ரோ, அது வந்து ஃபன்காக பண்ணுறாங்க. நான் அப்போ மேரேஜ் ஆன புதுசாக நிறைய ஜிம்முக்கெலாம் போயிட்டு உடம்பு நல்லா வச்சுருப்பேன், ப்ளஸ் கொஞ்சம் கலராக இருப்பேன். அப்போது இப்போ கொஞ்சம் மாறிட்டேன், நான் ஃபேமிலின்னு ஓடி கொஞ்சம் இன்கம் எனக்கு அதெல்லாம் ஓகே. பட் கமெண்ட்ன்றது ஒரு பவுண்டரி வரைக்கும் இருக்கணும். ஒருத்தரோட பர்சனல் லைஃப்குள்ளே இழுத்து அவங்கள வந்து கலர் டிஸ்கிரிமினேஷன் இல்லை அவங்கள வந்து பாடி ஷேமிங் அப்படின்ற லெவலுக்கு உள்ளே வந்து நம்மளை சம்மந்தப்படாத நம்மளோட பிளட் ரிலேஷனும் இழுத்து திட்டுவாங்க. ஸோ அதுதான் ஒரு மாதிரி ஆயிரும். ப்ளஸ் இவளை வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கலர் டிஸ்கிரிமினேஷன் பண்ணுவாங்க. நீ கருப்பாக இருக்க. ஸோ மெயினாக வந்து கருப்பு, இது யூஸ்வலாகவே இருக்குது, 100 years இருக்குது கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து வெளிநாட்டுக்காரன் பண்ணலாம். ஏன்னா இந்தியன்ஸ் ஆர் ஆல்வேஸ், நான் எப்படி சொல்கிற, ப்ரௌனிஸ் தான், நம்ம ப்ரௌன். ரேசிசம்ன்றதே ஒரு தப்பான ஒரு விஷயம். கருப்பு ஒன்றும்
அசிங்கமும் இல்லை, வெள்ளை ஒன்றும் அழகும் கிடையாது. இப்போ நீ இப்படி சொல்ற, நீ இங்கிலாந்துக்கு போனா நீயே ஒரு சரி நீ செம்ம வெள்ளையா இருந்தாலும் நீ அங்க போனா உன்னை என்ன சொல்லுவாங்க? உன்னை விட ஒருத்தன் வெள்ளையா இருக்க தான் செய்வான், உன்னை விட ஒருத்தன் கருப்பு. ஆமா டெஃபினெட்லி அங்க இருக்க உன்னை ரேசிஸ்டா தான் பாரு. இந்தியன்னால நீ ரேசிஸ்ட் எப்படி சொல்ற, ரேசிஸ்டம் பண்ணுவாங்க உன்னை ஃபாரின் போனா. அப்ப நீ ஏன் நமக்குள்ளேயே பண்ணிக்கிற? நீ என்னை பொறுத்த வரைக்கும் அது உட்காந்து அழுது இருக்கா, அது கிளவி மாதிரி இருக்க. ஸோ என் பொண்டாட்டி நான் வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன், நீ கிளவி ஏன்டா சொல்ற? சில பேர் சொல்ல சோஷியல் மீடியானா எல்லாம் சகஜம்ப்பா. சோஷியல் மீடியானா சகஜம். நீ நேர்ல பேசுவியா? பேட் கமெண்ட் போடுறவன் நேர்ல என் வீட்டு ஐடியே ஒரிஜினல் ஐடியா இருக்காது, அந்த ஐடியிலே ஒரு போஸ்ட் இருக்காது, 0ன்னு இருக்கும், இஷ்டத்துக்கு அடிப்பானுங்க. எனக்கு ரீசெண்டா கூட ஒரு அலட்டல் அனிதா அப்படின்ற அலட்டல் அனிதா இந்த வேர்ட்லாம் கேட்கும் போதே தெரிஞ்சிடும் பையன் தான் வேலை பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பிரியான்றதுல கிட்டத்தட்ட ஒரு 1 lakh ஃபேக் ஐடி இருக்கும், அது கோடி இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கும் போதுல பிரியா ஸ்வீட்டி சிங்கிளா இருக்கப்ப அதெல்லாம் உண்மை நினைச்சு ரிப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் வாய்ஸ் மெசேஜ்ல ஆம்பளை வாய்ஸ் வரும். அதெல்லாம் லைக் அந்த மாதிரி ஃபேக் ஐடிஸ் இருக்கிறது ஓகே. பட் ஜென்யூனான ஐடியில இருந்தே வரும். அவங்க ஒரு குழந்தையோட அம்மாவா இருப்பாங்க, அவங்க திட்டுவாங்க. அப்ப எனக்கு என்ன தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஸோ இந்த வன்மன்ற ஒரு விஷயம், ரேசிசம் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கு. எல்லாத்துக்குள்ளேயும் அந்த ஒரு கெட்ட அந்த ராட்சசன் இருக்கானோ அப்படின்னு. அதே மாதிரி வயசான ஒரு 40 to 50 years ஐ லவ் யூ கீர்த்தி, 40 வயசுக்கு மேல ஐ லவ் யூ கீர்த்தி. அவர் என்னன்னா குழந்தையோட போஸ்ட் கொடுத்துருக்காரு, இந்த சைடு குழந்தை, இந்த சைடு பொண்டாட்டியோட போஸ்ட் கொடுத்துருக்காரு. அவர் 40 வயசு ஐ லவ் யூ கீர்த்தி அப்படின்னு அவர் உள்ள போய் பார்த்தா, இன்ஸ்டால போய் பார்த்தா அதே டிபி வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னுமே இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்துட்டு தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தோணும். மெயினா இன்னொரு விஷயம் சொல்லுவாங்க, நடி எங்க காசை நீ சாப்பிடுற, யூடியூப்ல சம்பாதிக்கிற, உட்கார்ந்த இடத்துல இருந்தே சம்பாதிக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. யூடியூப்ல உழைக்காம சம்பாதிக்கிற. ஆக்சுவலா யூடியூப்ல உழைக்காம சம்பாதிக்கிறேன்னு சொல்றது ஒரு ஃபால்ஸான ஒரு விஷயம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த லைட் வச்சிருக்கேன், இந்த லைட் எனக்கு எவ்வளோன்னு தெரியும். இந்த கேமரா வச்சிருக்கேன், கேமரா எவ்வளோன்னு தெரியும். நான் இங்கே உட்காரணும், நான் இதே இடத்துல நீ இன்னொரு 30 நிமிஷம் உட்காந்தேன்னா நம்ம பேக்கெல்லாம் ஒரு மாதிரி மறத்து போயிடும், நம்ம அப்படியே பேக்லேருந்து எல்லாம் எரியும். அப்படிங்கும்போது உட்காந்து ஸ்கிரிப்ட் யோசிச்சு 10 ஸ்கிரிப்டில் 2 தான் நல்லா ரீச் ஆகும். நம்ம அதை அடிச்சு பிடிச்சி நம்ம ஒரு பாயிண்ட் அடிச்சு அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் உழைக்காமல் சாப்பிடல, ப்ளஸ் நான் எப்படி சொல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்கேன் ஏஆர் காலராக. ப்ளஸ் நான் இது சைடில் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை அவங்க ரொம்ப கிராண்டடாக எடுத்துக்கிறாங்க. என் காசை தான் நீ சாப்பிட்ற, ரொம்ப ஆட்டிடியூட். அந்த கமெண்ட்டை படிக்கும்போது எனக்கு பாடி லாங்குவேஜ் எப்படி தோணுன்னா, அவங்க சொல்கிறது என் காசு தான் நீ சாப்பிட்ற, என்னோட வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க. என்ன எனக்கு புரியவே இல்லை. நான் பண்ணுறேன், உனக்கு பிடிச்சா பாரு, இல்லையா நான் அன்ஃபாலோ பண்ணிட்டு போய் பண்ணிட்டு போ. பட் ஒரு கட்டத்தில் கீர்த்திக்கு நான் புரிய விஷயம் என்ன அப்படின்னா, அது வன்மம். நம்ம மேலே வரோம், கக்குவாங்க கண்டிப்பாக, அதை கண்டுக்கூடாது. நீ மேலே வரனா இவெல்லாம் முன்னேறானான்றது தான் அவங்களோட பாயிண்ட்டை தவிர, இவனுக்கு திறமை இருக்கா இல்லைன்றது பாயிண்ட்டே கிடையாது. நமக்கு தேவை லைக், அவ்வளோதான். நம்மளை பிடிச்சவங்க, எனக்கு 100 கமெண்ட் வருது, அதில் ஒரு 20 கமெண்ட் பேட் கமெண்ட், லைக் போட்டு 5000 நினச்சிப்பார், 5000 பேர் நம்மளை ரசிக்கிறான். அப்படிங்கும்போது யூஸ்வலி நாங்கள் பண்ணுவோம். நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் தெரியும் வீடியோ எடுக்கிறதுக்கு. இப்போ குழந்தை அழுதுட்டு இருப்பான், அவனை தூக்கி வச்சுக்கணும். கரெக்டாக நாங்கள் வீடியோ பண்ணும்போது அழுக ஆரம்பிப்பான். நான் ஒரு ஃப்ரேமில் இருப்பேன், இவர் தூக்கி வச்சுட்டு இருப்பாரு. அடுத்த ஃப்ரேமில் அவர் இருப்பார், நான் தூக்கி வச்சுட்டு இருப்பேன். சப்போஸ் அவன் 2 பேரும் வச்சிருந்தா தான் அழுகாமல் இருப்பான்னா, நாங்கள் 2 பேரும் அந்த ஃப்ரேமில் நிற்போம், குழந்தையும் கையில் இருக்கும். நாங்கள் குழந்தையோட ஃபேஸை போட்டு மறைச்சிருவோம். நாங்கள் யார்ட்டையும் ரிவைவ் பண்ணாதனால ஒரே விட கிரிஞ்சுன்னு முடிச்சிடுவாங்க. ஆனால் அந்த கிரிஞ்சு வீடியோ தான் 4 லட்சம் வியூஸ் இருக்கும். என்னோட சேனல் எடுத்து பாருங்க, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் போட்டிருப்பேன். அவ்வளோ அவனுக்கு லைஃபுக்கு அவ்வளோ தேவையான ஒரு விஷயம், மோட்டிவேஷன் வீடியோ போட்டிருவேன். நான் பாயிண்ட்டாக சர்ச் பண்ணி போட்டிருப்பேன். 4 நாளில் 20K வியூஸ் போயிருக்கும். அதுவே என் பொண்டாட்டி உடம்பு சரியில்லை, கீர்த்தி அழுதுட்டா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நைட்டில் சொல்கிறேன் 1 மில்லியன் வியூஸ் இருக்கும். என் யூடியூப் சேனல் எடுத்து பாருங்கள், கீர்த்தி அழுதுட்டானா 100K வியூஸ் கம்மியாக இருக்காது. அடித்து சொல்கிறேன், கீர்த்தி என்கிட்ட பேசலை எடுத்து பார்ப்பாங்க. ஸ்ரீ கீழே விழுந்துட்டாரு, நான் என்ன பண்ணியிருப்பேன், கீழே விழுந்த மாதிரி நடிச்சிருப்பேன். எனக்கு தெரியும் அதுதான் கிரிஞ்சு கண்ணு, தெரிஞ்சு தான் பண்ணுறேன். கிரிஞ்சு தான் ரீச் ஆகுது. எனக்கு தெரியும் எல்லாம் நீ கிரிஞ்சு பண்ணுறானுங்க, உங்களுக்கு தெரியுதா தெரியல எனக்கு நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு கிரிஞ்சு பண்ணுறேன் தெரியுது. கிரிஞ்சுக்கு தான்டா வரவேற்பு. இன்னைக்கு நான் நல்ல வீடியோ போட்டு இன்றைக்குமே நான் இவள்கிட்ட சொல்லிட்டு அழுதுருக்கேன். சைக்காலஜிக்கல் வீடியோ நான் அவ்வளோ போட்டிருக்கேன். சைக்காலஜிக்கல் வீடியோவாக இருக்கட்டும், மோட்டிவேஷன் வீடியோ பாயிண்ட்டாக சர்ச் பண்ணுவேன். சைக்காலஜி படி இது தேவையா, நான் சைக்காலஜி ட்ராப் ஸ்டூடெண்ட் தான். அப்படிங்கும்போது சைக்காலஜிக்கு என்ன தேவை, ஒருத்தன் மேலே நான் அவ்வளோ கத்தி சொல்லியிருப்பேன். வாழ்க்கையில் நீ கரெக்டாக 1 மாதத்தில் நீ உன்னோட பழக்க வழக்கம் முன்னேறதுக்கு இந்த விஷயம்லாம் தேவை, நம்பர் 1 அப்படின்னா தள்ளிவிட்டு போயிடுவான். பார்க்கறது கிடையாது. ஆர்கானிக்கான நல்ல விஷயத்த கேட்கறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. நான் இவ கூட சேர்ந்து நான் இப்போ என் வீட்டில் என்ன நடக்குதுன்றத போட்டேன்னா எனக்கு நான் ரீச் ஆயிடுவேன். அப்படி தான் ஆயிருக்கேன். நான் இப்பயும் சொல்கிறேன், என்னோட வீடியோ நான் சைக்காலஜிக்கல் வீடியோ போட, மோட்டிவேஷன் வீடியோ பார்த்தா இன்னைக்கு வேற லெவலில் இருப்பான். ஆனால் அதெல்லாம் அவனை ஒதுக்கிட்டாங்க. இப்போ சொசைட்டி எங்களை மாற்றிருச்சுன்னு சொல்லுவேன் நான். அதை நம்ம அப்படியே அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், முடிச்சு தட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ப்ரெக்னன்சியை பற்றி ரொம்ப அழகாக பேசியிருந்தீங்க. நிறைய இடத்துல அது கேட்டிருந்தேன். ரொம்பவே அது ஆக்சுவலி நிறைய வீட்டில் நடக்காது. அது
ஒரு பெண் வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த உடலாகவும் சரி, அந்த வலியாகவும் சரி அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பேசியிருந்தீங்களே, அது ரொம்பவே அழகாக இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு என்ன தோணுச்சு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது? ஆக்சுவலாக நான் சின்ன வயசுலேருந்து பார்த்த விஷயம் என்னென்னா, ஒரு படத்தில் வந்து அம்மா மாசமாவாங்க, உள்ளே போவாங்க, என்னங்க சவுண்டு வரும், குழந்தை வெளியே வந்துடும். இதுதான் பேசிக் ப்ராசஸ், அவ்வளோதான். நம்ம 90s கிட்ஸ்னால் நமக்கு அதான் தெரியும். அம்மா அப்பா சேர்ந்து ஒரு குழந்தை பெற்கிறாங்க, உள்ளே போவோம், உள்ளே போனதுக்கப்புறம் குழந்தை வரும், குடும்பம் ஜாலியாக இருக்கும். பட் இவ படுறதை பார்க்க நான் வந்து அழுதுருக்கேன். ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து ஹீட் பெயின் ஒன்று வரும் லேடிஸ்க்கு. ஸோ ப்ரெக்னென்சி அப்போது 3ஆவது மாதம் ஹீட் பெயின் ஆரம்பிக்கும், 4ஆவது மாதம் ஹிப் பெயின் ஆரம்பிக்கும், அதுக்கப்புறமா பயங்கரமாக உடம்பு ஸ்வெல் ஆக ஆரம்பிக்கும், அப்புறம் செஸ்ட்டு ஸ்வெல் ஆரம்பிக்கும். ஏன்னா அங்கே வந்து பிரஸ்ட் ஃபீடுக்கான தயாரிப்பு நடக்கும், அங்கே உடம்புல நேச்சுரலி பிரஸ்ட் ஃபீடுக்கான விஷயம் ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே உடம்புல பிளட் சர்க்குலேஷன் வித்தியாசமாக மாறும். ப்ளஸ் கர்ப்பப்பையில் குழந்தை வளர வளர உடம்புல இருக்க ஆர்கன்ஸ் எல்லாம் அழுத்தும். அப்படிங்கும்போது அவங்களுக்கு டைஜஷன் கம்மியாகும், அவங்களுக்கு தேவை நியூட்ரிஷன் தேவை. ஸோ இவ்வளோ விஷயங்கள் பார்க்க ஜாலியாக இருந்த பொண்ணு எங்க வலிக்கு சொல்லி அழுவ ஆரம்பிப்பா. ஸோ வந்து ஒரு 6th 7th மந்த்தெல்லாம் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஏன் இப்படி ஆம்பளைங்களுக்கே கொடுத்துருக்கலாமே, எதுக்கு இப்படி? நீ வந்து ஆம்பளைங்க தான் நல்லவங்க, ஆம்பளைங்க தான் பயங்கர ஹெல்த்தியான ஆள் அப்படின்னா கடவுள் ஆம்பளைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே, எதுக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தோணி இருக்கு. ப்ளஸ் அதெல்லாம் தாண்டி ப்ரெக்னன்சி பெயின், அதான் வந்து 145 டெல்டார்ஃபின்ஸ்னு என்னோட வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்கால் 145 டெல்டார்ஃபின்ஸ் அளவு வலி தான் தாங்க முடியும். ஒரு குழந்தை பிறக்கும் போதோ இல்லை பீரியட் சிவியராக இருக்கும் போதோ 150 டெல்டார்ஃபின்ஸுக்கு மேலே ஒரு ஹியூமன் பீயிங் வலியை தாங்குறா. அப்போ இட்ஸ் ஈக்குவல் டு டெத். அவள் டெத்து வரைக்கும் போயிட்டு என்னால் முடியல, நான் சாக போகிறேன்றப்ப தான் குழந்தை பிறக்குது. முடிஞ்சிரும்னு ஒரு பொண்ணு நினைக்கிறா, அந்த இடத்துல குழந்தை பிறக்குது. அப்போது அந்த இடத்துல வந்து அவளோட பேரை கூட இன்சியலில் போட யாரும் இல்லை. இன்னைக்கு ஒரு பொண்ணு 145 அளவு டெல்டார்ஃபின்ஸ் வலி ஒரு ஹியூமனால் தாங்க முடியாத வலியை தாங்கிட்டு ஒரு குழந்தை பெக்கிறா. ஆனால் இந்த சொசைட்டி அந்த பொண்ணோட இனிஷியலை என் கூட சேர்த்து போடுன்னு சொன்னா அதை கவர்மெண்ட் ஏற்றுக்கல. நான் அதை நேராக நான் பார்த்துருக்கேன். நான் கேட்ட ஒரு விஷயம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நான் என் பர்த் சர்டிஃபிகேட், என் குழந்தைக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ, என்னோட பையனுக்கு பர்த் சர்டிஃபிகேட் வாங்குறப்போ எனக்கு என்னோட பேர் வந்து ஹரிஹரன், ஸ்ரீஹரிஷ்னு கூப்பிடுவாங்க யூடியூப்ல, சோஷியல் மீடியாஸில், வீட்டிலலாம். ஸோ ஹரிஹரன் HMன்னு போடுங்க, HM யுவான் அப்படின்னு சொல்லி, என் பையன் பேர் யுவான். ஸோ வந்து யுவான்னு போடுங்கன்னா இது வந்து கவர்மெண்ட் படி ஒர்க் அவுட் ஆகாது, மாற்றிக்கோங்க. நான் 2 தடவை கன்வின்ஸ் பண்ணி பார்த்தேன். உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், ஃபியூச்சரில் உங்கள் பையனுக்கு ப்ராப்ளம் வரும், முடியல. அப்போ அந்த சொசைட்டி என்ன வந்து ஒரு இடத்துல கம்பல் பண்ணுது, என்ன ஏன் இஷ்டப்படி வாழ விடல. இல்லை அந்த அம்மாவோடது இது வராது, அப்பா தான் வரும். நான் அப்பா என்ன பண்ணுறான், உழைக்கிறான், அவன் வந்து குழந்தைக்காக உழைக்கிறான், இல்லைன்னு சொல்லு. அப்போட பேரை எடுத்துட்டு சொல்லு, அம்மாவோட பேரை சேர்த்து போடு, என்ன உனக்கு பிரச்சனை, ஏன் நீ ரெகக்னேஷன் கொடுக்க மாட்டேங்கிற? ஏன்னா இவளை பார்த்துருக்கேன், கேர்ள்ஸுக்கு வந்து ப்ரெக்னன்சி அப்போ ஒரு ஜெல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. குழந்தை பிறக்க வைக்கிறதுக்கு ஜெல் அப்படின்ற விஷயத்தை அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 10 to 15 hours வச்சு அதுக்கப்புறம் குழந்தை பிறக்குது. அந்த ஜெல் வச்சுட்டா ஏன்னா இவளுக்கு டெலிவரி ஆகும் 2-3 பேர் அங்கே வந்து ஆக்சுவலாக அந்த ஹாஸ்பிட்டலில். ஸோ டெலிவரி ஆகுறப்ப 2-3 பேர் துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நஷ்டப்பை கேட்டால் அவங்களுக்கும் ஜெல் வச்சுருக்காங்க, இவளுக்கும் ஜெல் வச்சுருந்தாங்க. அப்படிங்கும்போது 7 hours 8 hours என் உயிர் கையிலே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு பிறக்கிறப்ப நான் அழுதுட்டேன். இவன் வந்து லிட்ரலி ஷி வாஸ் பைட்டிங் ஹர் ஹேண்ட், இப்படி கடிச்சிட்டு இருக்கா. நான் டிவியில் தான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல ஃபுல்லாக காயம், இந்த இடத்துல ஃபுல்லாக காயம், அடிச்சுக்கிறா தலையில், எனக்கு வலிக்குதுன்னு. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி என்ன அடிடி, என்ன கடிச்சுக்கடி, என்ன அடி, உனக்கு வலிக்குதா, என்ன அடின்னு. ஆனால் நான் நர்ஸுக்கிட்ட போயிட்டு நான் சிசேரியன் பண்ணிடுங்க ப்ளீஸ். அவங்க சொன்ன விஷயம், நான் சிசேரியன் பண்ணிடுறேன், குனிய வச்சு சிசேரியனுக்கு பின்னாடி பேக் போனில் ஸ்பைன் கிட்ட ஊசி போடுவோம். ஆஃப்டர் 40 to 50 உன்னோட ஒய்ஃபுக்கு பேக் பெயின் வரும், இவ்வளோ சுகர் பிபி வரதுக்கு சான்ஸ் இருக்கும், உனக்கு ஓகேவா, லூஸ் மாதிரி பேசாத, நார்மல் டெலிவரி தான். அவங்க திட்டி அமிச்சாங்க. ஐ திங்க் அந்த நர்ஸ் வாஸ் லைக் எ காட், எனக்கு வந்து காட் மாதிரி. நான் அவசரப்பட்டு அவங்க புரிய வச்சாங்க. கூட அந்த நர்ஸ் ஓகேவா அவங்களுக்கு கேட்டுட்டு இருந்தாங்க. திடீர்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பை காட்ஸ் கிரேஸ் குழந்தை பிறந்துடுச்சு. ஏன்னா அந்த ஒரு நைட்டு, இந்த 10 months விட அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஒரு நைட்டு நான் செத்து பொழைச்சேன். ஓகே, இவ்வளோ ரொம்ப அழகாக ப்ரெக்னன்சியை பற்றி பேசியிருந்தீங்க. ஸோ லிஃப்ட் பண்ணியிருக்கீங்க யுவானை, குட்டி ஜூனியரை. ஸோ ஃபஸ்ட் டைம் அவரை வந்து கையில் எடுக்கும்போது how was your feel? இவ்வளோ நாளாக வந்து நம்மளே வந்து ஒரு மேப் இல்லாமல், ஒரு குறிப்பிட்ட இது இல்லாமல் நம்ம பாட்டுக்கு ஏதோ ஒரு திசையில் போயிருப்போம். பட் இவனை பார்க்கும்போது இன்னுமே வந்து நம்ம ஷெட்யூல்டாக வேலை பார்க்கணும், இன்னுமே நம்ம இவனுக்காக உழைக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. ப்ளஸ் ஒரு இனம் புரியாத ஒரு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. நான் யூஸ்வலாக அழுவ மாட்டேன் அவ்வளோ சீக்கிரம், இவ்வளோ அழுதான் நம்ம ஆறுதல் படுத்துவேன்.
எனக்கு அழுக வந்துகிட்டு இருக்கு. வெளியே வந்தோடனே கையில் குழந்தைய பிடிச்சிருக்கேன். பிடிச்சோடனே ஃபஸ்ட்டு கீர்த்தி அவங்க அம்மா ஆன்ட்டி அழுதுட்டாங்க. அப்புறம் எங்கள் அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தை வெளியே வரத்துக்குள்ளே இவங்க 2 பேரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தென் அடுத்த 2 நிமிஷத்தில் குழந்தை வெளியே வந்தோடனே அது வரைக்கும் அழுகலை. எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. எங்கள் அம்மா ஏங்க அப்பாவாயிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல, ஊற்றுது கண்ணுலேருந்து. ஆமாவா எனக்கு ஊற்றுது. இவனை பார்க்கும்போது இன்னும் அழுக வருது. ஸோ அது இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம். நம்மளே வந்து உதவாக்கரையாக சுற்றிட்டு இருப்போம். ஸோ நம்ம அந்த இடத்துல நீ லைக் இனிமேலாம் சுற்ற முடியாது, நீ உழைக்கணும் அப்படின்னு உங்கள் அம்மாக்காரி ஃபஸ்ட்டு வந்தா. அடுத்து இனிமேல் நீ இன்னும் கொஞ்சம் உழைக்கணும், என் மேலே பாசம் காட்டணும், நீ இன்னும் கேர் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அடுத்ததாக என்னை வந்து ஒரு வழியில் கொண்டு போகிறது இந்த 2 திசை காட்டின்னு சொல்லுவேன். தென் இந்த விஷயத்தில் ஒரே விஷயம் மட்டும் தேங்க் பண்ணிக்க நினைக்கிறோம் அந்த இதில். ஏன்னா கலாட்டா வரைக்கும் கொண்டாந்து விடுறதுல இவங்க பங்கெல்லாம் ரொம்பவே உண்டு. நம்ம சேனலில் வந்து நம்ம கூட நின்று எங்கள் அக்கா பொண்ணு அம்மு அப்படின்ற ஒரு கேரக்டர் காயத்ரின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஆரம்பத்துலேருந்து இருக்க ஒரு ஆக்டர்னு சொல்லலாம், ஒரு பங்களிப்பு கொடுத்தவன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் நான் தனியாக இருந்தேன், அப்புறம் அம்மு காயத்ரி, ஸோ அதுக்கப்புறமா வந்து அம்மா, தென் இவங்க வந்து சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ எல்லாத்துக்குமே நான், அம்மு, எங்கள் அம்மா, இவங்க எல்லாத்துக்குமே லைஃப்பில் நான் பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா என்னோட மீடியா கனவு புதஞ்சி போனப்போ திரும்ப எடுத்துகிட்டு வந்து நாங்கள் இருக்கோம், நான் நம்ம ஃபேமிலி ஒரு மீடியா கம்பெனியாக மாறலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து யூடியூப்பில் 8 லட்சம் மேபி இதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது 9 லட்சம் ஆயிரும்னு நினைக்கிறேன். 8 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். தென் இன்ஸ்டாவில் வந்து கிட்டத்தட்ட 2 ஐடியில் 5 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருந்தவங்க. அண்ட் கலாட்டா மீடியாவுக்கு டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டெஃபினெட்லி நான் சொல்லுவேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூஸ் பண்ணியிருக்கோம். அந்த இன்டர்வியூஸ்லாம் வந்து வேறு மாதிரி போச்சு. பட் இது ரொம்ப ஃபன்னாகவும் ரொம்பவே ஃபன்ஃபில்டாகவும் எங்களை வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அந்த தண்ணீர் ப்ரோ டெஃபினெட்லி நான் பார்த்த ஆங்கரில் ரொம்ப காமாக அப்படி இப்படி தசை மாறாமல் தெளிவாக பாயிண்ட் அவுட்டாக பேசுனது ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அந்த ஆல் தான் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. திமுக சட்டத்துறையின் 3வது மாநில மாநாடு ஜனவரி 18 காலை 7 மணி முதல். அனைவரும் வருக. சோனி அல்ட்ரா 10 ஸ்பீக்கர் இப்போது உங்கள் சத்யாவில். இப்போவே புக் பண்ணி 6000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க.